ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வணிக சிலிண்டருடைய விலையை 1000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரி 5 கிலோ சிலிண்டருடைய விலையும் 261 ரூபாய் உயர்த்தி பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஹோட்டல்கள் மூடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையும் மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு உயர்த்தி விற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையும் குறைந்தபட்சம் 20% உயர்த்துவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும், நாடு முழுவதும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வணிக சிலிண்டருடைய விலை உயர்வு, 5 கிலோ சிலிண்டர் விலை உயர்வு இவற்றை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அதே மாதிரி அநேகமாக அடுத்த ஒரு சில நாட்களில் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே மாதிரி பெட்ரோல், டீசல் இந்த பொருட்களுடைய விலை என்பது கடுமையாக உயர்த்துவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. ஏனென்றால் சர்வதேச சந்தையில் ஏறத்தாழ ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $126 என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஏற்கனவே கச்சா எண்ணெயுடைய விலை குறைவாக இருந்தபோது அதை மக்களுக்கு அந்த லாபத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் பிஜேபி அரசாங்கம் எடுக்கவில்லை. இப்போது அவர்கள் சர்வதேச சந்தையில் விலை ஏறி இருக்கக்கூடிய மொத்த சுமையையும் பொதுமக்கள் தலையில் திணிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகவே இதை கண்டித்து இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் வரக்கூடிய 7ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒன்றிய பிஜேபி அரசை எதிர்த்து இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இங்கே சென்னையில் பீச் ரோட்டில் உள்ள கஸ்டம்ஸ் அலுவலகத்திற்கு முன்பாக 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதிப்பிற்குரிய தோழர் திருமாவளவன் எம்பி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் வீரபாண்டியன் அவர்களும், சிபிஐ எம்எல் விடுதலை கட்சியின் சார்பில் பல ஆசை தம்பி ஆகிய 4 மாநில தலைவர்களும் சென்னையில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்துவது என்பது சம்பந்தமாக இன்றைக்கு அலுவலகத்தில் சந்தித்து பேசி அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அதை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது சொந்தமாக கலந்து பேசுகிறோம். 3ஆம் தேதி அறிவிச்சு இல்லை இடதுசாரி கட்சிகள் விசிகா சார்பில் தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும்தான் நடத்துகிறோம். நடைபெற்ற தேர்தலில் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக முதலமைச்சர் உட்பட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருமே உழைத்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில், எங்கள் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் வெற்றிக்கு அவர் உழைத்திருக்கிறார். அந்த முறையில் நேரடியாக சந்தித்து அதை நன்றி தெரிவிப்பது என்கிற முறையில் காலையில் 3 பேரும் போய் முதலமைச்சரை சந்திச்சோம். அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஓகே, அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஓகே, அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஓகே, அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க.